வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு சமநிலையான வாரம். உறவுகள் கிட்ட இருந்தோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானோட ஆதரவு இருக்கிறதுனால மனசில் ஒரு நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும். ஒரு சமூக ஈர்ப்பு அதிகரிக்கிற மாதிரியான ஒரு வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு எதிர்காலத்துக்கு அடித்தளமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். நீண்ட நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில நேரங்களில் முடிவுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2-3 பேர் சேர்ந்து செய்கிற ஒரு வேலைக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சட்டம் சம்மந்தமாகவோ, கலை சம்மந்தமாகவோ, ஒரு டிசைனிங் சம்மந்தமாகவோ, சேல்ஸ் சம்மந்தமாகவோ உள்ள ஒருத்தருக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்ருக்கு துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். மேலதிகாரிங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புரிதல், ஒரு நல்ல ஒரு உறவு உருவாகும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். புதுசாக தொழில் செய்கிறவங்களுக்கு சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட் வர மாதிரியான சுச்சுவேஷன் உருவாகும். அது ஜாக்கிரதையாக கடந்து வாங்க. யார்கிட்டையும் எந்த ஒரு தவறான ஒரு வார்த்தை பிரயோகம் செய்யாதீங்க. ரொம்ப பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பண வரவு சீராக தான் இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அழகுக்காகவோ இல்லை ஆடம்பரத்துக்காகவோ வீட்டு டெக்கரேஷனுக்காகவோ சில விஷயங்கள் நீங்கள் செலவு செய்கிற மாதிரியாக இருக்கும். பழைய கடன் பிரச்சனைக்கும் ஒரு சின்னதாக தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. வாரத்தோட இறுதியில் ஒரு நல்ல பண வாய்ப்பு வர மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அமைதி, நல்லபடியான ஒரு அமைதி உங்களுக்கு இருக்கும். உங்களோட பேச்சு மற்றவங்கள கவர்ற அளவுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஒரு சின்ன மனக்கசப்பு, மன வருத்தம் அது இந்த வாரம் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரிலேஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சந்திப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலரோட வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடங்கிறது சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாடி டயர்ட் ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஸ்கின்ல கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை குறைக்கிறதுக்கு நீங்கள் அதிக நேரம் சாப்பிடாமல் இருக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். கரெக்டான டைமில் நீங்கள் சாப்பிட்ருங்க. அது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த டயர்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு. நிறைய தண்ணி குடிங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஹெல்த் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும். தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான். 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். மனசு நல்லா பதிகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடைக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கவனம் சிதறாமல் படிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த வாரம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு அல்லது அம்பிகை வழிபாடு செய்யுங்க. வெள்ளை கலர் பூ வச்சு இல்லைன்னா லைட் ரெட் கலர் பூ வச்சு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதி, ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு முன்னேற்றம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கிறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். கலர் பார்த்திங்கன்னா லைட் ரெட் கலர், ஒயிட் கலர் பயன்படுத்துங்க. இந்த வாரம் சக்ஸஸ்க்கு உங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். லைட் ரெட் ஒயிட் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு மனசு கஷ்டம் முயற்சி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தான் மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். மனசை எந்த அளவுக்கு அமைதியாக வச்சுக்க முயற்சி பண்ணுறீங்க அது நல்லது. தேவையான இடத்துல தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இது பொறுமையாக கேட்டீங்க. இது பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.
வணக்கம்.